தாவேகாவில் செங்கோட்டையன் ஐக்கியம், விஜய் பலம் கூடுமா? அதிமுகவில் இருந்து விலகிய மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த மறுநாளிலேயே விஜய் முன்னணியில் தாவேகாவில் இணைந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டையன் இணைந்ததால் தாவேகாவின் பலம் கூடுமா என்ற விவாதமும் தற்போது எழுந்துள்ளது. தமிழகத்தில் இப்போது உள்ள மிக மூத்த அரசியல்வாதிகளில் முதன்மையானவர் செங்கோட்டையன். திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் 1971 முதல் இதுவரை 10வது முறையாக எம்எல்ஏவாக பதவி வகிக்கும் மூத்த அரசியல் தலைவர்களில் முதன்மையானவராக இருக்கிறார். அவருக்கு அடுத்ததாக 1977 முதல் தற்போது வரை அதிமுகவில் 9 முறையாக எம்எல்ஏவாக இருந்த பெருமையை பெற்றுள்ளார் செங்கோட்டையன். எம்ஜிஆர், ஜெயலலிதா காலம் முதல் அதிமுகவின் முக்கிய தலைவராக இருந்த செங்கோட்டையன் கடந்த சில மாதங்களாகவே அக்கட்சியின் தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார். அதிமுகவில் இருந்து விலகியவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என குரல் கொடுத்த செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி அதிரடி காட்டினார் இபிஎஸ். இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை காலையில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் மாலையில் தாவேகா தலைவர் விஜயை நேரில் சந்தித்து சுமார் 2 மணி நேரம் பேசினார். அதன் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை காலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்துக்கு வந்த செங்கோட்டையன் அங்கு விஜய் முன்னிலையில் தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவருடன் அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்ட ஆதரவாளர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். செங்கோட்டையனின் வருகை தாவேகாவுக்கு நிச்சயமாக கூடுதல் பலத்தை சேர்த்துள்ளது உண்மைதான். ஏனென்றால் விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்ட பல மாற்று கட்சியினர் தேமுதிகவில் இணைந்தனர். கமல்ஹாசன் கட்சி தொடங்கிய போதும் கூட பல முன்னாள் அரசு அதிகாரிகள், திரை பிரபலங்கள் அவரின் கட்சியில் இணைந்தனர். ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகியும் குறிப்பிடத்தக்க எந்த மாற்று கட்சியினரோ, திரை பிரபலமோ, முன்னாள் அரசு அதிகாரிகளோ தாவேகாவில் இணையவில்லை. அந்த குறையை ஒரு வழியாக போக்கியுள்ளார் செங்கோட்டையன். எனவே இது உறுதியாக தாவேகாவுக்கு பலமாக மாறியுள்ளது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். குறிப்பாக செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தில் நன்கு அறிமுகமான நபர். அது மட்டுமில்லாமல் கொங்கு மண்டலத்தில் முழு மேப்பும் அவருக்கு அத்துப்படி. அதுபோல கொங்கு மண்டலத்தின் நாடி துடிப்பு என்ன, பிரச்சனைகள் என்ன என்பதெல்லாம் அவருக்கு முற்று முழுதாக தெரியும். எனவே செங்கோட்டையனின் அனுபவத்தை பயன்படுத்தி கொங்கு மண்டலத்தில் வலுவாக கால் பதிக்க தாவேகா முயற்சி செய்யும். மேலும் எம்ஜிஆரின் அரசியலை கூடவே இருந்து பார்த்தவர் செங்கோட்டையன். எனவே எம்ஜிஆர் அடிக்கடி டீகோட் செய்து பேசும் விஜய்க்கு அவரின் அனுபவம் கை கொடுக்கலாம். ஜெயலலிதாவின் பிரச்சார கூட்டங்களை சிறப்பாக மேலாண்மை செய்த வியூகவாதியாக செங்கோட்டையன் இருந்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் போன்ற நெருக்கடியான சூழலில் இருக்கும் விஜய்க்கு சீனியரான செங்கோட்டையனின் வியூகங்கள் நல்ல வழியை காட்டும். ஆனால் இதற்கு புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனாவும் வழிவிடுவார்களா என்பது கேள்விக்குறி என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். இதனை எல்லாம் தாண்டி செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சம்பவம் அக்கட்சியில் ஒருங்கிணைப்பை விரும்பும் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை தான் உருவாக்கியது. எனவே இபிஎஸ் தலைமை மீது அதிருப்தி கொண்ட அதிமுகவின் சில நிர்வாகிகள், தொண்டர்கள் செங்கோட்டையனை பின்பற்றி தாவேகாவில் இணையலாம். இதற்கான தொடக்க புள்ளியாக மாறியிருக்கிறார் செங்கோட்டையன். மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையனுக்கு அரை நூற்றாண்டு கால அனுபவம் உள்ளது. முதல் முறையாக தேர்தலை எதிர்கொள்ளும் தாவேகாவுக்கு அவரின் அனுபவம் நிச்சயம் கை கொடுக்கும். அதுபோல தமிழகத்தில் உள்ள பல கட்சி தலைவர்களுடனும் செங்கோட்டையனுக்கு நல்ல நட்பு உண்டு. எனவே தாவேகா ஒரு சிறப்பான கூட்டணியை அமைக்கவும் அவர் ஒரு பாலமாக செயல்படலாம். ஆனாலும் செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதியை புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா போன்ற தலைவர்களை கொண்ட விஜய் சரியாக கையாள்வார்களா என்பது முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது. அதே வேளையில் செங்கோட்டையனால் தாவேகாவுக்கு பலம் கூடுமா என்பதை அதிமுகவின் தரப்பினர் கடுமையாக மறுக்கின்றனர். கோபிச்செட்டிபாளையத்தை தாண்டி அவருக்கு ஈரோடில் கூட ஒரு பெரிய செல்வாக்கு கிடையாது. எங்கள் கட்சியிலே எம்ஜிஆர் காலத்து தலைவர் என்பதால் தான் அவருக்கு உயர்ந்த பதவிகள் வழங்கினர். மற்றபடி அவரால் கொங்கு மண்டல அரசியலில் எந்த தாக்கமும் ஏற்படாது. அவரால் இப்போதுள்ள சூழலில் கோபியில் கூட வெல்ல முடியாது என்கின்றனர். செங்கோட்டையன் அதிமுகவில் இல்லாதது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அக்கட்சிக்கும் பின்னடைவாக அமையும். செங்கோட்டையனின் முடிவின் பின்னணியில் பாஜக, RSS அமைப்புகள் இருக்குமோ என்ற சந்தேகமும் உள்ளது.
அதிமுகவை பலவீனப்படுத்தும் வகையில் பாஜக செயல்பட்டு வருகிறது. இது அதிமுகவுக்கும் தமிழக அரசியலுக்கும் நல்லதல்ல என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருப்பதும் கவனிக்கத்தக்கது. ஆனால் எப்படி பார்த்தாலும் செங்கோட்டையனின் வருகை என்பது தாவேகாவுக்கு ஏதோ ஒரு வகையில் லாபம்தான். ஆனால் விஜய் எப்படி பயன்படுத்த போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.